ஒப்பிட்டு பார்க்கும் சோதனையின் 5வது கதாபாத்திரங்கள் ஐஸ்வர்யமுள்ள ஒரு வாலிபனும் பேதுருவும். ஐஸ்வர்யமுள்ள ஒரு வாலிபன் இருந்தான். அவன் இயேசுவிடம் வந்து சேஷத்துவத்தை பற்றி விசாரித்து கேட்டான். அதற்கு அவர், உன்னிடம் இருப்பதை விற்று ஏழைகளுக்கு கொடுத்துவிட்டு என்னை பின்பற்றி வா என்று பதிலளித்தார். அவன் அதிகப்படியான ஐஸ்வர்யத்தை வைத்திருந்ததால் வருத்தத்தோடு சென்று விட்டான். இது நடந்து முடிந்த பிறகு, நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று பேதுரு கர்த்தரிடம் கேட்டது நமது ஞாபகத்திற்கு வருகிறது. ஆம், பேதுரு இங்கே ஒப்பிட்டு பார்த்திருக்கிறார். அவர் ஒப்பிட்டு பார்க்கும் சோதனைக்கு உள்ளாக்கி இருக்க வாய்ப்புள்ளது. பேதுரு சீஷராகிய தாங்கள் தியாகம் செய்த இந்த பூமிக்குரிய விஷயங்களை ஒப்பிட்டு பார்த்து எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்கின்றவாறு கேள்வி கேட்டார். அதற்கு ஆண்டவரிடம் இருந்து சுருக்கமாக, இந்த வாழ்நாளில் நீங்கள் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்வீர்கள், உங்கள் தற்காலிக தேவைகளும் பூர்த்தி செய்யப்படும், நீங்கள் என்னை இறுதி வரை உண்மையாக பின்பற்றினால் பரலோகத்தில் உங்களுக்கு என்று பொக்கிஷமும் வைக்கப்பட்டிருக்கும் என்பது போல பதில் வந்தது. மார்க் 10ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் மற்றும் 29ஆம் வசனம். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வேலை ஸ்தலமாக இருந்தாலும் சரி, நம்முடைய குடும்பமாக இருந்தாலும் சரி, நம்முடைய அயலகத்தராக இருந்தாலும் சரி, நம்மை சுற்றிலும் இருப்பவர்களை நாம் கண்ணோக்கி ஒப்பிட்டு பார்க்க வாய்ப்புள்ளது. அப்பொழுது கர்த்தர் சொன்ன இந்த மனப்பான்மையே நம்மிடத்தில் வளர்ச்சியடைந்து காணப்பட வேண்டும். பேதுருவுக்கும் நம் அனைவரும் கூட இயேசு கொடுத்த அந்த பதிலை தான் நாம் நமது மனதின் முன்பாக வைத்துள்ளோமா? அதாவது, நமது புதிய சிருஷ்டி நாம் விட்டு வந்த விஷயங்களை காட்டிலும் நமக்கு கிடைக்க போகும் வெகுமதிகளை அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதுகிறதா? சிந்தித்து பார்க்கலாம். நமது தேவைகள் சந்திக்கப்படும் என்கின்ற வாக்குத்தத்தம் நமக்கு இருக்கிறது. உலகத்தாரிடமோ மற்ற சகோதரரிடமோ காணப்படும் ஆசீர்வாதத்துடன் ஒப்பிடும் பொழுது நாம் நமக்கிருப்பவைகளில் மன திருப்தி அடைகின்றோமா? சிந்தித்து பார்க்கலாம்.